இட்டுபோட் சினிமாவில் எந்த இப்படி என்ன நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டண்ட்டான ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டாப் 5 லிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதுதான் நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த சீசனோட டைட்டில் வின்னராக முத்துக்குமரன் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரன்னராக வந்து தீபக் வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3rd பிளேஸ் வந்து சௌந்தர்யாக்கும், 4th பிளேஸ் வந்து ரயானுக்கும், 5th பிளேஸ் வந்து மஞ்சரிக்கும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஜாக்லின், ஜெஃப்ரி, பவித்ரா, விஷால், தர்ஷிகா இவங்க யாருமே வந்து லிஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபர்தராக என்ன மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னா, ரயானுக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காரு. சூட் கேஸ் வந்து ஜெஃப்ரி, தர்ஷிகா இல்லைனா பவித்ரா இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அதே மாதிரி இது வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ், என்னோடய ஒப்பீனியன். ஸோ பட் அங்கே என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு வந்து முடிச்சிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ உங்களை பொறுத்தவரையும் இந்த ஒரு லிஸ்ட் பார்க்கும்போது உங்களோட தாட் என்னவாக இருக்குது, அதே மாதிரி நீங்கள் யார் வின்னர் அண்ட் ரன்னராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் யாருக்கு அதிகமான வின்னர் அண்ட் யாருக்கு அதிகமான ரன்னர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.